அனைவருக்கும் வணக்கம். ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனல் மூலம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் சந்தோஷ். நான் செபியில் பதிவு பெற்ற பங்காளர் கிடையாது. இது பயிற்சிக்கான காணொலி. எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவது இல்லை. நம்மளுடைய சேனலுக்கு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சூப்பர் தேங்க் பண்ணியிருந்தாங்க 3 பேர். அவங்கள பற்றி நம்ம சென்ற வாரமே பண்ணியிருந்தாங்க. அவங்கள பற்றி சொல்ல முடியாத சூழ்நிலையினால் நேரமின்மை காரணமாக நம்ம சொல்லலை. இப்போது அதற்குண்டான அவர்களுக்குண்டான நன்றி தெரிவித்துக் கொள்ளலாம். திரு ஆறுமுகம் அப்படிங்கிறவர் நம்மளுக்கு 100 ரூபாய் நம்மளுக்கு சூப்பர் தேங்க் பண்ணியிருக்காரு ஜிபே வழியாக. அடுத்து திரு பாலகிருஷ்ணன் வெங்கடப்பா ரெட்டி அப்படிங்கிறவர் அவர்களுக்கும் உங்களோட அன்புக்கு மிக்க நன்றி. 200 ரூபாய் சூப்பர் தேங்க் பண்ணியிருக்கீங்க. திரு ஆனந்தகுமார் அவர்களுக்கும் மிக்க நன்றி. உங்கள் அன்புக்கு நன்றி. 500 ரூபாய் சூப்பர் தேங்க் பண்ணியிருக்கீங்க. உங்களுடைய அன்புக்கு மிக்க நன்றி. நிறைய பேர்த்தோட வேண்டுகோளுக்கு இணங்க நம்ம பெய்ட் மெம்பர்ஸ் க்ரியேட் பண்ணியிருந்தோம். அதுலேயும் சில வேண்டுகோளுக்கு இணங்க நம்ம கொஞ்சம் கட்டணத்தை மறு சீர பண்ணியிருக்கோம். அதில் நம்ம இதுவரை பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஃபின்னிஃப்டி அப்படிங்கிற அனலைசிஸ் நம்ம கொடுக்காம இருந்தோம். அதில் இனிமேல் ஃபின்னிஃப்டியை பற்றி தகவல்களும் அந்த லைவ் மார்க்கெட் அனலைசிஸில் அதையும் நம்ம இணைத்து தர முற்பட்டிருக்கோம். அதில் கட்டண மாற்றங்கள் உள்ளது. விருப்பப்படுபவர்கள் நீங்கள் இணைந்து கொள்ளலாம். அதனை பற்றி தகவல் வேண்டுமென்றால் 9842610908 என்ற வாட்ஸ்அப் எண்ணிற்கு தொடர்பு கொண்டு நீங்கள் அதனை பற்றி தெரிந்து கொள்ளலாம். இது கட்டாயம் கிடையாது. பரிந்துரை எதுவும் நம்ம வழங்க மாட்டோம். கட்டண பயிற்சி பற்றிய தகவலும் அந்த காணொளியில் இருக்காது. நம்ம கட்டண பயிற்சி பற்றி ஒரு தகவல். நிறைய பேர் வார இறுதி நாட்களில், அதாவது சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை மட்டும் வகுப்பு இருக்கிற மாதிரி நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. அவர்களுக்குண்டான வகுப்பு பிப்ரவரி 2வது வாரத்தில் நம்ம துவங்க இருக்கிறோம். விருப்பம் உள்ளவர்கள் நம்மளுக்கு அதில் இணைந்து கொள்ளலாம். அதனை பற்றி தகவல் வேண்டுமென்றாலும் 9842610908 என்ற வாட்ஸ்அப் எண்ணிற்கு தொடர்பு கொண்டு அதனை பற்றி தகவல் பெற்றுக்கொள்ளலாம். கண்டிப்பாக அழைத்து பேச வேண்டாம். வாட்ஸ்அப் வழியாக மட்டும் நீங்கள் தொடர்பு கொண்டால் போதும். வாங்க காணொளிக்குள்ளே போகலாம். நம்ம ஓப்பன் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு பார்த்துட்டு வாங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த ஓப்பன் ஸ்ட்ராட்டஜிங்கும்போது முடிந்த பின் பார்ப்பதற்கு மிக சிறப்பாக இருக்கிறது. ஆனால் சந்தை நேரத்தில் ஆய்வு செய்ய முடியுமா அப்படின்னு பலரோட கேள்வியாக இருக்கத்தான் செய்யும். நம்ம ஒரு தொடர் ஆய்வு செய்கிற வரை நம்ம இந்த சந்தேகம் இருந்துகிட்டே இருக்கும். இந்த சந்தேகம் இருந்தாலே நம்ம மனதிற்குள் எதிர்மறை எண்ணம் இருக்குன்னு அர்த்தம். நமக்கு கிடைச்ச வாய்ப்பை எப்படியெல்லாம் பயன்படுத்தலாம், ஆய்வு செய்யலாம் அப்படின்ட்டு ஒவ்வொரு புள்ளியும் எடுத்துகிட்டு போகணும். கண்டிப்பாக 22,045 இன்றைய ஆரம்ப விலை. இது கண்டிப்பாக மாறப்போகிறது கிடையாது. கண்டிப்பாக மாறக்கூடிய ஒன்று என்னென்னா ஹை லோ மாறப்போகுது. ப்ரீவியஸ் க்ளோஸ் அப்படிங்கிறது மாறாது. அப்போ இதை வைத்து நீங்கள் என்ன பண்ணணும்? ப்ரீவியஸ் க்ளோஸ் ஓப்பன். இந்த ஓப்பன் நம்மளுக்கு அபவ் ப்ரீவியஸ் க்ளோஸும் அமையலாம், பிலோ ப்ரீவியஸ் க்ளோஸும் ஓப்பன் அமையலாம். எப்படியும் இருக்கலாம் ப்ராபபிலிட்டி ஆஃப் சான்சஸ். அதே மாதிரி ப்ரீவியஸ் க்ளோஸ் ஓப்பன் நம்மளுக்கு ப்ரீவியஸ் க்ளோஸ் அபவ் இருந்தாலும் எஸ்டர்டே ஹை அபவ் இருக்கலாம், எஸ்டர்டே ஹை பிலோ இருக்கலாம். அதே மாதிரி ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு பிலோ ஓப்பன் இருக்கவங்க எஸ்டர்டே லோ பிலோவும் இருக்கலாம், அபோவும் இருக்கலாம். இத்தனை விதமான ப்ராபபிலிட்டி ஆஃப் சான்சஸ் இருக்குது. அப்போ இப்படி எப்படி அமையும் போது இதன் தாக்கம் இருக்கும் அப்படிங்கிறதை நம்ம பார்க்க வேண்டும். இந்த இடத்துல ஓப்பன் அப்படிங்கிறது எஸ்டர்டே ஹை அபோவ் இருக்கா இல்லையா? ஏன்னா நம்மளுக்கு ப்ரீவியஸ் க்ளோஸில் இருந்து நம்மளுக்கு கிட்டத்தட்ட ஒரு 100 புள்ளிகளுக்கு மேலே ஓப்பன் ஆகிருக்கு. ரிசோர்ஸஸ் ஹிஸ்டாரிக்கல் ரிப்போர்ட் நம்ம பார்க்கணும். அனைத்து தகவல்களும் உடனடியாக தெரிந்து ப்ராபபிலிட்டி ஆஃப் சான்சஸ் இப்படி இருந்தால் இப்படித்தான் இருக்க வாய்ப்பு அப்படிங்கிற மாதிரியும் அதில் அதிகமான ப்ராபபிலிட்டி ஆஃப் சான்சஸ் என்ன அப்படிங்கிற அளவுக்கு நீங்கள் யோசித்தால் மட்டும்தான் அனைத்துமே முடியும். எப்போதும் எல்லாமே எல்லா இடத்துலையும் செய்யலாம் அப்படின்னா முடியாது. இந்த பார்த்திங்கன்னா நேற்றைய ஹை அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா 21,951 அப்படிங்கிறதும் அதற்கு முந்தைய ஹை 21,964. இன்றைக்கி பார்த்திங்கன்னா 22,045க்கு நம்மளுக்கு ஆரம்பமாயிருக்கு. அப்போ இது என்ன ஆயிருக்கு அப்படின்னா எஸ்டர்டே ஹை அபோவ் ஓப்பன் அப்படிங்கிறது தான் தெரிஞ்சிருக்கு. அப்போது இந்த இடத்துல நம்மளுக்கு பார்த்திங்கன்னா எஸ்டர்டே ஹை அபவ் ஓப்பன் அப்படிங்கும்போது சந்தையில் என்ன நடந்திருக்கு அப்படிங்கிற குறிப்பேடு நீங்கள் இப்போ எடுக்கணும். குறிப்பேடு எடுக்கும்போது என்ன அர்த்தம்? நம்மளுக்கு எஸ்டர்டே ஹை அபவ் ஓப்பன் ஆனவங்க ஓப்பனுக்கு மேலே எவ்வளோ போயிருக்காங்க? வெறும் 8 புள்ளிகள் தான் போயிருக்காங்க. அப்போ ஒரு நாளோட ரேஞ்ச் நம்ம இதுவரை பார்த்தது 100 புள்ளிகளிலிருந்து 150 புள்ளிகளுக்குள்ளே பார்த்தது. ஆனால் இப்போ சமீபத்தியமாக நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும் 150 புள்ளியிலிருந்து 250 புள்ளிகள் ஒரு நாள் ரேஞ்சாக இருக்குது. அப்போது
குறைந்தபட்சம் 150 புள்ளிகளோட ரேஞ்சுனா நம்மளுக்கு ஓப்பன் 22,045 என்றால் மொத்த ரேஞ்ச் எவ்வளோ வரப்போகுது? 250 புள்ளிகள் ரேஞ்ச் வரப்போகிறாங்க. அப்போ ஓப்பன் டு ஹை எவ்வளோ இருக்குது? 8 புள்ளிகள் இருக்குது. அப்போது 250ல் 8 புள்ளிகள் கழித்தால் 242 புள்ளிகள் என்ன இருக்கணும்? ஓப்பன் டு லோ இருக்கணும். 250 புள்ளிகள் ரேஞ்ச் இருக்குங்கிறோம். நம்ம 150 புள்ளிகள் தான் எடுக்கலாம் அப்படின்னு பேசணும். அப்போ 150 - 8 அப்படின்னா 142 புள்ளிகள். அப்போ 22,045 நீங்கள் 142 புள்ளிகளை கழித்தால் அப்போ 21,903க்கு நம்மளுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு அர்த்தம். அப்போது இதிலிருந்து நீங்கள் என்ன, ஓப்பன்லேருந்து 142 புள்ளிகளும் ஹையிலிருந்து 150 புள்ளிகளும் கீழே இருக்கும். இதுதான் லாஜிக். அது எப்படி நம்ம சொல்ல முடியும்? இந்த ஹையை பிரேக் பண்ணுமா பண்ணாதா அப்படிங்கிறத நம்ம எப்படி எடுக்கிறது அப்படின்னு நம்மளுக்கு $1,000,000 கொஸ்டினாக எல்லாருமே கேட்பீங்க. நீங்கள் ஒரு விதத்தை இந்த ஹையை பிரேக் பண்ணாதவரை இந்த கணக்கீடு அப்படின்னு, அப்போ லோவே பிரேக் பண்ணலைன்னா அப்போ இதனுடைய கணக்கீடு அப்படியே மாற்றணும். அப்போ லோ கட் ஆகாத வரை எப்படி இருக்குது, ஹை கட் ஆகாத வரை எப்படி இருக்குதுன்னு நீங்கள் ஆய்வு பண்ணிகிட்டே வரணும். இங்கே எல்லாத்துக்கும் ஒரு கேள்வி எங்கன்னா, எல்லாரும் என்னென்னா ஒரு நம்மளுக்குள்ளேயே ஒரு கட்டுப்பாடுகளை போட்டு ஒரு குண்டுச்சட்டிக்குள்ளேயே குதிரை ஓட்டுற மாதிரியே நினச்சிட்டு அப்படியே நினச்சிங்க இப்படி பண்ணால் அப்படி ஆகிடுமோ, இப்படி பண்ணால் அப்படி நானும் ஆகிட்டு போகிறாங்க. நீங்கள் ஆய்வு பண்ணுறக்காக என்ன உங்களால் முடிய போகுது? உங்களுக்கு ஏதாச்சும் நஷ்டமாக போகுதா? ஆய்வு தானே செய்ய போகிறீங்க. நீங்கள் வியாபாரம் பண்ணிகிட்டே நீங்கள் ஆய்வு பண்ணிங்கன்னா ஆய்வு பண்ண மாட்டீங்க. உங்களோட லாப நஷ்டத்தில் மட்டும்தான் உங்களுடைய கண்ணோட்டம் இருக்கும். ஆய்வு பண்ணணும் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்கன்னா வியாபாரம் செய்யக்கூடாது. வியாபாரம் செய்தால் உங்களுடைய லாப நட்டத்தில் மட்டும்தான் இருக்குமே தவிர இங்கே இருக்கிற நுணுக்கங்கள் உங்களுடைய கண் திரைக்கே தெரியாது. இதனை நீங்கள் முதலில் புரிந்து கொண்டால்தான். இங்கே அனைவருமே ஆய்வு செய்ய முடியல, எனக்கு ஒன்றுமே புரியல, கண்ணை கட்டி காட்டுக்குள்ள மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் பதிவு கொடுக்குறீங்க. அதற்கு காரணம் என்னன்னே தெரியாமல் நீங்கள் வியாபாரம் பண்ணும்போது அது சிறப்பாக இருக்குது. ஆனால் என்னென்ன தெரிஞ்சுக்கொள்ள நீங்கள் முடிவெடுங்க பாருங்கள் அப்படின்னு சொல்லும்போது கஷ்டமாக இருக்குது. எப்போவுமே அது மனித இயல்பு. அப்போது இப்படித்தான் ஓப்பன் ஸ்ட்ராட்டஜி பண்ணணும். அப்போ நம்மளுக்கு ஓப்பனுக்கு மேலே 8 புள்ளிகள் தான் இருந்திருக்கு. அப்போ எஸ்டர்டே ஹை அபோவ் இருந்திருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். முதல்ல சொல்லியிருக்கோம் ப்ரீவியஸ் க்ளோஸ் ஓப்பன் பிலோவில் இருந்தால் இதனுடைய தாக்கம் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். அப்போ இதை பிரேக் பண்ண எப்படி, இதுக்கப்புறம் இப்படி இருந்தால் எப்படி, இதோடைய சென்டர் பாயிண்ட் மையப்புள்ளி இது அனைத்து பார்த்து உங்களுக்குள்ள ஒரு கட்டுப்பாட்டு எல்லைகள் எல்லாம் பார்த்து நீங்கள் வியாபாரம் செய்ய முற்பட வேண்டும். அதே மாதிரி பேங்க் நிஃப்டியில் நிறைய பேர் ஒரு கேள்வி கேட்டிருந்தீங்க. நம்மளுக்கு 45,800 இருக்காங்க, 45,900 வந்தாச்சு, கால் ஆப்ஷன் ஏறவே இல்லை. 45,800 கால் நம்மளுக்கு 45,900 வந்தால் $100 வரணுமே, ஏன் வரவில்லை அப்படின்னு நிறைய பேர் கேள்வி வாட்ஸ்அப்லேயே கேட்டுகிட்டே இருந்தீங்க. எவ்வளோ வேணாலும் ஏறலாம், 3 மணிலிருந்து 3:30க்குள்ளே எவ்வளோ வேணாலும் ஏறலாம். அது வெர்டிக்கல், இந்த அளவுக்கு வெர்டிக்கல் ஏற்றம் இருந்தால் நம்மளுக்கு லாஸ்ட் ட்ரேடிங் ப்ரைஸை க்ளோசிங் ப்ரைஸாக கொடுக்க மாட்டாங்க. இது ஆவரேஜ் செட்டில்மெண்ட் ப்ரைஸ் அப்படின்ட்டு 3 மணிலிருந்து 3:30க்குள்ளே சராசரி வர்த்தகம் எங்கே முடியுதோ அங்கே தான் கொடுப்பாங்க. அதனால தான் 45,818 45,900லேயே முடிந்திருந்தாலும் கூட அவங்க எதை செட்டில்மெண்ட் கொடுத்துருக்காங்க, 818 கொடுத்துருக்காங்கங்கிறது உங்களுக்கு புரிந்திருக்க வேண்டும். இது எல்லாம் ஒரு அடிப்படை. நீங்கள் வரைபடம் மட்டும், நான் வரைபடம் பார்ப்பவர்கள் அனைவருமே தவறாக நான் சொல்லலை. வரைபடம் பாருங்கள், வரைபடத்தை வைத்து நீங்கள் வியாபாரம் செய்யலாம். அதற்கு முன்னாடி இங்கே என்ன அடிப்படை காரணிகள் இருக்கிறதோ இது லாஜிக். நீங்கள் நீங்கள் இங்கே வரைபடத்தில் இங்கே தானே முடிஞ்சாங்க, எல்டிபி முடிஞ்சாங்க அப்படின்னு நீங்கள் ஒரு கேள்வி கேட்டிங்கன்னா அதுக்கு உண்டான பதில் கிடைக்குமா? கண்டிப்பாக கிடைக்காது. அப்போ என்ன அர்த்தம்? அவங்களுடைய க்ளோசிங் ஆவரேஜ் செட்டில்மெண்ட் அப்படிங்கிறது இருக்குது. இல்லை எனக்கு 45,900 மட்டும் வந்துட்டாங்க, எனக்கு $100 கொடுத்தே ஆகணும்னு நீங்கள் கேள்வி கேட்டிங்கன்னா வரைபடத்தில் எனக்கு காட்டுதே அப்படின்னா அப்போ ஏன் விலையேற்றம் 45,800 கால் விலையேற்றமே அடையலை? நிறைய பேர்த்தோட கேள்வி அதிலேயே இருந்தது. அப்போ புரிந்திருக்கணும் க்ளோசிங் அங்கே தான் கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிறதை நீங்கள் உணர்ந்திருக்க வேண்டும். நான் வரைபடத்துக்கு எதிரி கிடையாது. வரைபடம் அறிந்தவர்கள் எல்லாம் முட்டாள் என்றும் கூட நான் சொல்லலை, முட்டாள் என்று நினைக்கவும் இல்லை. ஏனென்றால் நான் கற்றதே வரைபடத்தின் மூலமாகத்தான். வரைபடம் எப்படி இயங்குகிறது அப்படிங்கிறது அடிப்படையில் நான் இதை உணர்த்ததுனால தான் அப்போ நான் அந்த லாஜிக் அடிப்படையவே நான் கற்றுக்கொண்டேன். அதனால் நான் வரைபடத்தை எதிரியாகவோ நான் பார்க்கவில்லை.
ஆப்ஷன் வியாபாரத்திற்கு வரைபடம் முக்கியமில்லை என்பது மட்டுமே என்னுடைய கூற்றாக நான் சொல்லி வருகிறேன். அதனால் யாரும் தவறாக எண்ண வேண்டாம். பேங்க் நிஃப்டி பற்றி நம்ம காலை காணொலியில் பார்க்கலாம். இப்போ நிஃப்டியோட அனைத்து இதுவும் பார்க்கலாம். பேங்க் நிஃப்டிக்கு ஏன் முக்கியத்துவம் கொடுக்கறது இல்லைன்னு கேட்டிருந்தீங்க. கண்டிப்பாக பேங்க் நிஃப்டிக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம். இனிமேல் காலையில் காணொலியில் வந்து பேங்க் நிஃப்டி பற்றியும் மாலை காணொலியில் நிஃப்டி பற்றியும் பேசலாம். ஏன்னா 20 நிமிடத்திற்கு மேலே சென்று விடுகிறது. அதனால் 21,930 ஸ்பாட். ஃபியூச்சர் வந்து 22,003 கொடுத்துருக்குறாங்க. உங்களுக்கு இதிலேயே உங்களுக்கு தெரிந்திருக்க வாய்ப்புகள் அதிகம்னு நினைக்கிறேன். நேற்றைய வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 21,930 தான், ஒரு புள்ளி தானே, அப்போ அதே வச்சுக்கலாம். இங்கே ப்ரீவியஸ் க்ளோஸ் பார்த்தீங்கன்னா 979. அப்போ எவ்வளோ இருந்திருக்கு நம்மளுக்கு? 49 புள்ளிகள் ப்ரீமியத்தில் இருந்தது. இன்றைய தினம் 70 புள்ளிகளாக மாறியுள்ளது. அப்போ என்ன நடந்திருக்க வாய்ப்பு அப்படின்னா, கால் ஆப்ஷனில் டைம் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகிருக்கும் அப்படிங்கிற ஒரு தகவலும் கிடச்சிருக்கும். அதே மாதிரி இது சந்தை இறங்கி முடிஞ்சிருக்காங்க. இறங்கி முடிஞ்சிருந்தாலும் இந்த வித்தியாசம் ஏன் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத ஒரு கொஷின் நம்மளுக்குள்ள வரும். அப்போது இது வந்துட்டு எதை உணர்த்துகிறது அப்படின்னா, நம்மளுக்கு வந்துட்டு ஒரு ஷார்ட் கவரிங் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருந்திருக்கலாம். ஷார்ட் கவரிங்னா நம்மளுக்கு வந்துட்டு நல்லா புரிஞ்சுக்கோங்க, கால் ஆப்ஷனை யாராச்சும் செல் அடிச்சிருந்தாங்கன்னா அதை கவர் பண்ணக்கூடிய டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படிங்கிற மாதிரி இது பொருள். இதுதான் நடந்தது அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. இது நடந்திருக்க வாய்ப்பு இருக்கலாம். அப்போ அந்த கவரிங்னால தான் இந்த வித்தியாசம் நம்மளுக்கு ஏற்பட்டிருக்கு. அப்போ இதனுடைய ஏதேனும் நம்மளுக்கு ஒரு தகவல் நாளைய தினம் நம்மளுக்கு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது. இருந்தாலும் ஜாக்கிரதையாக வியாபாரம் செய்ய முற்படுங்கள். அட்டவணை என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கணும். 22,000 கால், 21,900 புட், 22,000 புட். இந்த 22,000 புட்டுங்கிறது ஐடிஎம் புட், 21,900 காலுங்கிறது ஐடிஎம் கால், 22,100 கால், 21,800 புட். அப்போ நம்மளுக்கு இந்த இடத்துல ஒரு ஸ்ட்ராங்கல் இருக்குதுன்னு தெரியுது. 21,950 அந்த இடத்துல தான் முடிஞ்சிருக்கிறாங்க. அப்போ 21,900 கால் 900 புட்டை நாம் அடிப்படையாக பார்க்கலாம். இந்த கணக்கீடுகள் அனைத்துமே உங்களுக்கு வெளிப்படையாக நான் முன்பே நம்ம வந்துட்டு எடுத்து வைத்து உங்களுக்கு சொன்னது கிடையாது. நான் இப்போ இந்த நேரத்தில் எனக்கு என்ன தோன்றுகிறதோ அதை தான் கணக்கீடு பண்ணி உங்களுக்கு காமிக்கிறோம். இந்த கணக்கீடுகளில் ஏதேனும் தவறு இருந்தால் நீங்கள் சரியாக கணக்கீடு செய்து கொள்ளுங்கள். கண்டிப்பாக பிழை வராதுன்ட்டு, பிழை வருவதற்கான வாய்ப்புகள் மிக அதிகம். 21,900 கால், அதனுடைய க்ளோசிங் ப்ரைஸ் 101 ரூபா. அப்போ 22,001. 21,900 புட் 55 ரூபாய். 21,845. அப்போ 22,000க்கு இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 150, 75 புள்ளிகள் நம்மளுக்கு மையப்புள்ளியாக இருக்க போகிறாங்க. 21,845 75 புள்ளிகள் நம்ம ஆட் பண்ணணும். அப்போ 21,920 அப்படிங்கிறது க்ளோசிங்கோட மையப்புள்ளியாக நம்மளுக்கு வருகிறது. அடுத்தது ஹை, 21,900 புட்டோட ஹை 134. அப்போ 21,766. நீங்கள் நினைத்து பாருங்கள், 21,900 புட் நம்மளுக்கு அட்டவணையில் கொடுத்துருக்காங்க. அப்போ 21,900 புட் நம்மளுக்கு 134 ரூபாயை கடக்கக்கூடிய வாய்ப்பு இல்லாத பட்சத்தில், ஏனென்றால் எக்ஸ்பைரி அப்போ ஐடிஎம் ஆப்ஷனுக்கு மட்டும்தான் வேலிட் மதிப்பு இருக்கும் அப்படிங்கிறது பொருள். அப்போ இவங்க 134 ரூபாயை கடக்கக்கூடிய வாய்ப்பு இல்லாத பட்சத்தில் சந்தை 21,766க்கு கீழ் செல்லக்கூடிய வாய்ப்புகள் இல்லை என்றே நம்மளுக்கு பொருள். இது வந்து நம்மளுக்கு சந்தைக்கு ஒரு மேஜர் சப்போர்ட். ஏனென்றால் புட் ஆப்ஷனுடைய சப்ளை ஜோன் மார்க்கெட்டுக்கு சப்போர்ட் என்று பொருள். 21,900 கால் 208 ரூபா. அப்போ என்ன அர்த்தம்? 22,108. அப்போது 21,900 கால் நாளை தினம் நம்மளுக்கு 208ஐ கடக்கக்கூடிய வாய்ப்பு இல்லை என்றால் சந்தை 21,108ஐ கடக்காது அப்படின்னு அர்த்தம். அப்போ இந்த சந்தை எதற்குள்ள இருக்கலாம்? இவங்க ரெண்டு பேர், இவங்க 134ஐயும் தாண்டலை, இவங்க 208ஐயும் தாண்டவில்லை எனில் சந்தை நம்மளுக்கு 21,766க்கும் 22,108க்கும் இடைப்பட்டு இருக்கும். அப்போ நம்மளுக்கு என்ன அர்த்தம்? 340 புள்ளிகள் டிவைட் பை 2 போட்டால் 170 புள்ளிகள். அப்போது
நம்மளுக்கு 21,766 140 புள்ளிகளை 170 புள்ளிகளை ஆட் பண்ணணும். அப்போ 6 13 9 20 21,936. அப்போது நம்மளுக்கு 21,920ம் 21,936 மிக முக்கிய புள்ளியாக நாளை தினம் இருக்க போகிறது. அப்போ இதற்கு தகுந்த மாதிரி உங்களோட வியாபார அமைப்பை பயன்படுத்தி அதற்கு தகுந்த மாதிரி நீங்கள் பயன்படுத்த வேண்டும். அடுத்தது ஆப்ஷன் செயின். இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி கால் சைடு அதிகமாக இருக்குது. நம்ம சொன்னோமா, ஸ்பாட்டுக்கும் ஃபியூச்சருக்கும் உண்டான கேப் அதிகனால கால் ஆப்ஷனுடைய வேல்யூ அதிகரித்திருக்கலாம்னு சொல்கிறோம். அதிகரித்திருந்தாலும் கூட இங்கே வந்து டிகே இருக்குது. இது ரொம்ப முக்கியம். அப்போ அதுவும் இல்லாமல் இங்கே புட் ஆப்ஷனுடைய இம்ப்ளைடு வாலட்டிலிட்டியும் குறைந்துள்ளது. அதே போல் கால் ஆப்ஷனுடைய டைம் வேல்யூ அதுலேயும் ஏறி இருக்குது. இம்ப்ளைடு வாலட்டிலிட்டியும் கொஞ்சம் அதிகரித்துள்ளது. இது வந்து ஏதேனும் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தலாம். இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதனுடைய டைம் வேல்யூவை நீங்கள் பார்த்து பழக வேண்டும். இப்போ சந்தை வந்துட்டு 21,900 to 950 இருக்காங்க. இப்போது 21,930 இந்த கணக்கீடை பாருங்கள். அப்போது இவங்க 30 ரூபாய் இருக்கணும், இவங்க 20 ரூபாய் இருக்கணும். இதுதான் லாஜிக். மொத்தம் 50 ரூபாய். 21,900 to 950 இதுக்குள்ளே தான் மார்க்கெட் இருக்காங்க. அப்போது இவங்க எவ்வளோ இருக்காங்க? 115 ரூபாய் இருக்கிறாங்க, 62 ரூபாய் இருக்காங்க, 7 7 177 ரூபாய். அப்போ 127 ரூபாய் டைம் வேல்யூ அப்படின்னு அர்த்தம். இங்கே பாருங்கள், அப்படியே ஆப்பனண்ட்டோட ஓடிஎம்மை பார்க்கணும். அப்போ இவங்க 86, இவங்க 41, 127 ரூபாய். இதில் ஏதாச்சும் மறைவு இருக்கா? இந்த 127. அப்போது ஆப்ஷன் வர்த்தகத்தை பொறுத்தவரை வரைபடத்தில் நம்மளுக்கு வந்து இதனுடைய டைம் வேல்யூவெல்லாம் நம்ம கணக்கீடு பண்ண தெரியாது. அதனால தான் வரைபடம் ஆப்ஷன் வர்த்தகத்தில் இருக்குதுங்க. இதோட கணக்கீட்டு அடிப்படையில் தான். இப்போ நாளைக்கு இவங்க இப்படியே முடிந்தால் 21,930 நாளை தினம் முடியுது அப்படின்னா இந்த 127 ரூபாயை 0 பண்ணணும். இந்த 0 பண்ணுவதற்கு அதிகமான வாய்ப்பு நெடுந்தூரம் பயணம் பண்ணணும் அல்லது இருக்கிற இடத்துலையே டிகே பண்ணணும். இந்த ரெண்டு வாய்ப்பு தான். சந்தை வந்து ஏற்ற இறக்க நல்லா பண்ணணும், இல்லைன்னா ஒரே முறையாக மேலே போகணும், இல்லைன்னா ஒரே முறையாக கீழே போகணும். அப்போ இந்த 3 வகையில் தான் இந்த 127 ரூபாயை கண்டிப்பாக 0 பண்ணணும். அடுத்தது இந்த 100 புள்ளிகளுக்கு பாருங்கள். இது 100 புள்ளி, இது 30 ரூபானா இவங்க 70 ரூபாய் இருக்கணும், இவங்க 115 ரூபாய், இவங்க வந்து 87 ரூபாய், 202 ரூபாய். இங்கே பாருங்கள், இது 61 ரூபாய், இவங்க வந்து 41 ரூபாய். அப்போ எவ்வளோ இருக்குது நம்மளுக்கு? 102 ரூபாய். இங்கே 202 மைனஸ் 100. இந்த 100 எதுனா இந்த அவங்க இருக்கக்கூடிய இன்ட்ரென்சிக் வேல்யூ, உண்மையான விலை. அப்போ 102 ரூபாய். இந்த 102 இந்த 102 மேட்ச் ஆகுதா? இப்போ நம்ம என்ன எடுத்திருக்கோம்? 21,900 to 22,000 எடுத்திருக்கோம். இந்த 100 புள்ளி இது அப்படியே இந்த 100 புள்ளியாக எடுத்து பாருங்கள். 100 புள்ளி. அப்போ இவங்க எவ்வளோ இருக்கணும்? நம்மளுக்கு 80 ரூபாய் இருக்கணும், இவங்க 20 ரூபாய் இருக்கணும். பாருங்கள், 153, 62, 215 ரூபாய். அப்போ 115 ரூபாய் டைம் வேல்யூ. இங்கே பாருங்கள், 86, 28, 114 ரூபாய். அப்போ இந்த கணக்கீடு உங்களுக்கு தெரிந்திருந்தால், இந்த கணக்கீடை தெரிந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு கூட நிறைய பேருக்கு கேள்வி எழலாம். இதில் தான் சூட்சமே இருக்குது. இதை 0 செய்ய வேண்டியது தான் இவங்களோட நிலைமை. இதை வந்து 9:15 இருந்து நம்மளுக்கு 3:30க்குள்ளே இதை வந்து ஃபில்ட்ரு ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மாற பண்ணி இதை டிகே பண்ணுவாங்க. இந்த டிகேவை புரிஞ்சிக்க முடியல அப்படின்னா நீங்கள் 10 மணிக்கு காலையில் 10 மணிக்கே ஒரு ஆப்ஷன் ஓடிஎம் ஆப்ஷனை பை பண்ணிவிட்டு அது ஜாக்பாட்டாக மாறும் அப்படின்னு நீங்கள் நினைத்து இருந்தால் 99% அது 0வாக மாறும். 1% தான் எப்போதாவது ஒன்று தான் ஜாக்பாட்டாக மாறும். இதை புரிந்து கொண்டால்தான், இந்த டிகே எப்படி ஏற்படுதுன்னு புரிந்து கொண்டால்தான் 0 to ஹீரோ அப்படிங்கிறதை நீங்கள் வளமுடன் செய்ய முடியும். அதன் இல்லாமல் சும்மா நம்ம ஒரு ஓடிஎம் ஆப்ஷனை பை பண்ணிவிட்டு அது ஜாக்பாட்டாக மாறும்னு நினச்சிங்கன்னா உங்கள் கேபிட்டல், உங்களுடைய முதலீட்டை கரையான் போல் இல்லை, எளிதாகவே உங்களை அளிக்கக்கூடிய வாய்ப்பாக்கு உண்டாக்கி விடுவீர்கள். அதனால் ஜாக்கிரதையாக வியாபாரம் செய்ய முற்படுங்கள்.
இத்துடன் நம்மளுடைய இந்த காணொளி முடிந்துவிட்டது. ஒரு பெய்டு ப்ரொமோஷன் அப்படின்னு சொல்லலாம். கோவை அருகே வந்து பார்த்திங்கன்னா கோவைப்புதூர் அருகே வந்துட்டு சிஎஸ் அகாடமி அப்படின்னு இருக்குது. அதன் அருகில் வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு வீட்டு மனைகள் விற்பனை செஞ்சுட்டு வராங்க. அதன் அருகில் உங்களுக்கு யாருக்கேனும் வேண்டும் என்றால் நீங்கள் வந்து எங்களை தொடர்பு கொள்ளலாம். 9842610908 என்று வாட்ஸ்அப்பினருக்கு தொடர்பு கொண்டு அதனை பற்றி தகவல் பெற்றுக்கொள்ளலாம். இந்த இடம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போது புறவழி சாலைன்னு சொல்லுவாங்க. அது வந்து இந்த வீட்டுமனை அருகே செல்லுது. அதனால் வந்துட்டு இதனுடைய மதிப்பு கொஞ்சம் அதிகமாகவே இருக்கிறது. விருப்பப்படுபவர்கள் நீங்கள் தொடர்பு கொண்டு இதனை பற்றி தகவல் பெற்றுக்கொள்ளலாம். இது வந்து ஒரு மலை அடிவாரத்தின் அருகே இருக்கிறதுனால கால சூழ்நிலையும் உங்களுக்கு ஏற்றது போல் இருக்கும். விருப்பம் உள்ளவர்கள் தொடர்பு கொள்ளுங்கள். இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.